தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா ஸ்ரீ விநாயகர் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டத்தின் அருள்மிகு நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் திருக்கோயில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட்டு வந்தாலும் ஆணி பெருந்திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். 48 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முன்னோடியாக ஊர்காவல் தெய்வமான பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் திருவிழா கடந்த மே மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆணி பெருந்திருவிழாவின் பந்தக்கால் நடுதல் விழா மே மாதம் 29ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் அலங்கார பந்தல்கள் அமைத்தல், தேர் செப்பனிடுதல் போன்ற திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக விநாயகர் கொடியேற்றமானது இன்று காலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கொடிப்பட்டமானது ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மூலஸ்தானத்திற்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விநாயகர் கொடியேற்றமானது நடைபெற்றது. ஐந்தரை நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை 2 வேளைகளிலும் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள், உட்பிராகாரத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவை தொடர்ந்து முதலில் மூவர் திருவிழா 6 நாட்களும், அதன் பின்னர் வரும் 6 நாட்கள் சந்திரசேகரர் பவானி அம்பாள் திருவிழாவும் நடைபெறும். இந்த விநாயகர் திருவிழா கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆணி பெருந்திருவிழாவிற்கான அழைப்பிதழ் அச்சிடுதல், பந்தல் அமைக்கும் பணி துவங்குதல், தேரை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் இன்று முதல் தொடங்கப்படுகின்றன. ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் ஓடும் பிரசித்தி பெற்ற ஆணி தேர் திருவிழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது.